இது 4 நம்பர் ரிங்கா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வேண்டியதுனா இந்த 4 நம்பர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே செக் பண்ணணும். கரெக்டா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையா செக் பண்ணணும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையா செக் பண்ணணும். கரெக்டா அதே மாதிரி 3 நம்பர் ரிங்கை வேற ஒன்று செக் பண்ணணும். 3 நம்பர் ரிங்கை பிளேன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் செக் பண்ணா போதும். ஏன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி 3 நம்பர் ரிங்கை இருக்காது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. அதனால 3 நம்பர் ரிங்கை இருந்தா பிளேன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் செக் பண்ணா போதும். அது வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா ஹரிசாண்டல் பார்க்கும்போது நமக்கு 3 நம்பர் ரிங்கை பொறுத்து எல்லாமே sp3 கார்பன். அப்ப நமக்கு ஹரிசாண்டலான பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது. வெர்டிகல் மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். கரெக்டா ஆனா 4 நம்பர் ரிங்ல ரெண்டுமே செக் பண்ணணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி செக் பண்ணணும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி செக் பண்ணணும். இதுதான் 4 நம்பர். கரெக்டா இதான் 4 நம்பர் ரிங். இப்படி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று எல்லாம் இதுதான். இப்படி நம்ம வியூ பண்ணாலும் சரி, இப்படி வியூ பண்ணாலும் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபார்ம் என்னது, இதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வியூ மட்டும் தெரிஞ்சால் போதும். எந்த பொசிஷனில் என்ன சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. கரெக்டாக இதில் முதல்ல எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லை. எல்லாமே sp3 கார்பனா. அப்போ ஒரு ஹைட்ரஜன் எபோவ் த பிளேன்லையும் ஒரு ஹைட்ரஜன் பிலோ த பிளேன். எல்லா கார்பனும் அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே எபோவ் த பிளேன்ல ஹைட்ரஜன், இங்கே எபோவ் த பிளேன்ல ஹைட்ரஜன், எபோவ் த பிளேன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பிலோ த பிளேன்ல 4 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ இது வழியாக கட் பண்ணலாமா? இந்த ரெண்டும் எபோவ் த பிளேன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரியா, பிலோ த பிளேன்ல இருக்கக்கூடிய ரெண்டும் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது வழியாக கட் பண்ணலாமா? இது வழியாகவும் கட் பண்ணலாம். இந்த ஆங்கிள் வழியாகவும் கட் பண்ணலாமா? டயகோனல் வழியா. இது ரெண்டு என்னது? ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது வழியாக கட் பண்ணலாமா? இது ரெண்டு என்னது? கரெக்டா இல்லையா? இது வழியாக கட் பண்ணா இது ரெண்டு என்னது? ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்ப டோட்டல் நிறைய பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ இதுதான் சென்டர் பிளேஸ். இப்போ ஈக்குவல் இங்க ஹைட்ரஜன் இருக்குமா? அதே பொசிஷன்ல ஹைட்ரஜன் எங்க இருக்கும்? பிலோல ஹைட்ரஜன் தானே. இந்த ஹைட்ரஜனும் இங்க எபோவ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இதுவும் கிடையாது. அதே மாதிரி எபோவ் த பிளேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், எபோவ் த பிளேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. பிலோ த பிளேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்க எபோவ் த பிளேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். அதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. கரெக்ட்டா? அப்ப சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இது என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கும். நமக்கு ஆப்டிகலி ஆப்ஷன் புரியுதா? அடுத்ததுல இப்போ ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. இது ஹைட்ரஜன் அவன் கொடுத்தாலே கொடுக்கல ஹைட்ரஜன் இருக்குதா இருக்கும். இங்க என்ன இருக்கும்? எல்லாத்துலயுமே ஒரு ஹைட்ரஜன் எபோவ் த பிளேன்ல ஒரு ஹைட்ரஜன். இதை பத்தி கன்சிடர் பண்ணக்கூடாது. இது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷனை மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும். இந்த மெத்தில் அடுத்தடுத்த கார்பன் என்ன இருக்கு? மெத்தில் எபோவ் த பிளேன். இப்படி தான் இருக்கு. நீங்க எந்த அடுத்தடுத்த கார்பன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுல எபோவ் த பிளேன்ல மெத்தில். கரெக்ட்டா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய எபோவ் த பிளேன்ல மெத்தில். இந்த வழியா கட் பண்ணலாமா? இந்த எபோவ் த பிளேனும் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. வேற ஏதாவது செக் பண்ண முடியுமா? இதை டயகோனல் வழியா வராது. இது வழியா கட் பண்ணீங்கன்னா இது ரெண்டு வேற வரும். இது வழியா கட் பண்ணீங்கன்னா இது ரெண்டு வேற வரும். அப்ப இது வழியா கட் பண்ணோம்னா இந்த பிளேன் இது வழியா கட் பண்ணோம்னா எபோவ் த பிளேனுக்கு ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கும். இதுக்கு ஈக்குவல்ல ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. இங்க மெத்தில் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன், இங்க மெத்தில். அப்ப என்ன இல்ல? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்ல. சோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இது கிடையாது. அப்ப ஆப்டிகலி இல்ல. ஏதாவது ஒன்று பிரசன்ட் ஆயிட்டாலே ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஏகேடர் மாறும். அடுத்த கேட்டகரியில சென்டர் ஆஃப் சிமெட்ரி நல்லா காமிக்கணும். இப்போ இப்படிதான் இருக்கு. நீங்க இப்படி பாருங்க. இப்போ இந்த ஆங்கிள் என்னுடைய கண்ணுக்கு இது வச்சு ஒன்றை விட்டு இருக்கிறது இருக்கு. ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க திரும்ப இருக்கு மெத்தில். வியூ பண்ணிக்கலாமா? மெத்தில் எபோவ் த பிளேனா, இந்த மெத்தில் எபோவ் த பிளேனா, ரெண்டுமே என்னது? 1 இங்க வர வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சு 2 3 1 2 3. இங்க எபோவ் த பிளேன்ல மெத்தில், இங்க எபோவ் த பிளேன்ல மெத்தில். இந்த மெத்தில் வழியா கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். இந்த எபோவ் த பிளேன்ல இப்படி மெத்திலும் இந்த எபோவ் த பிளேன்ல இப்படி மெத்தில் வழியா கட் பண்ணலாமா? இது ரெண்டு என்னது? ஹைட்ரஜனா? ரெண்டுமே என்னது? ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குமா? அப்ப இது வழியா கட் பண்ணா இது ரெண்டு ஹைட்ரஜன் தானே. இத கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்கீங்க. என்ன ஐடியா இருக்கு ஆல்ரெடி? எபோவ் த பிளேன்ல ஒரு ஹைட்ரஜனும் இங்க பிலோ த பிளேன்ல
இதுல பிளேன் ஆஃப் சிமெண்ட் இருக்கு, இன்னொரு பிளேன் ஆஃப் சிமெண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. இது மெத்திலா, இது என்னது? அந்த மெத்தில் வழியா கட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெண்ட். இப்போ இந்த ஹைட்ரஜன் வழியா கட் பண்ணலாமா? இந்த ரெண்டு மெத்திலும் என்ன இருக்கு தானே? அப்படிதான் ஒண்ணு நீங்க தெரிஞ்சா போதும். இந்த ஹைட்ரஜன் வழியா கட் பண்ணும்போது ரெண்டு மெத்தில் என்னது? எபோவ் தி பிளேன். ரெண்டு மெத்தில் என்னது? எபோவ் தி பிளேன். அப்ப என்ன இருக்கும்? ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ ஆல்வேஸ் என்னது? ஆப்டிகலி இன்ஆக்டிவ். சார் இந்த சென்டர் ஆஃப் சிமெண்ட் இருக்குன்னா இது எபோவ் தி பிளேன், இந்த மெத்தில் பிலோ தி பிளேன் இருந்தா தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஈக்குவல் அண்ட் சேம் டைரக்ஷன். ஆன்சர் புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல மெத்தில் இருந்தா என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் சிமெண்ட் இருக்கும். இது சேம் டைரக்ஷன், சென்டர் ஆஃப் சிமெண்ட் இருக்காது. ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப இதுல சென்டர் ஆஃப் சிமெண்ட் ஆப்சென்ட்டா இருக்கும், பட் பிளேன் ஆஃப் சிமெண்ட் இருக்கிறதுனால ஆப்டிகலி இன்ஆக்டிவ். கரெக்ட்டா? அடுத்து பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எபோவ் தி பிளேன், இது பிலோ தி பிளேன். ஆனா இது எபோவ் தி பிளேன் பிலோ தி பிளேன் வழியா கட் பண்ண முடியும். பிளேன் ஆஃப் சிமெண்ட் இருக்கு இல்லையா? இது எபோவ் தி பிளேன் தான், இது பிலோ தி பிளேன் தான். நம்ம கட் பண்றது வழியா கட் பண்றோம். எபோவ் தி பிளேன் இருக்கக்கூடிய மெத்தில், இந்த கார்பன், பிலோ தி பிளேன் இருக்கக்கூடிய மெத்தில் எல்லாத்தையும் கட் பண்றோம். இந்த ஹைட்ரஜன் என்னது? ரிஃப்ளெக்டிவ் பிளேன் ஆஃப் சிமெண்ட். அப்ப பிளேன் ஆஃப் சிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க பிலோ தி பிளேன், இது என்னது? எபோவ் தி பிளேன். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் ஆட்டம் பிரசன்ட் இருக்கு. சோ சென்டர் ஆஃப் சிமெண்ட் இருக்கு ஆப்டிகலி இன்ஆக்டிவ். சரி, ஆப்டிகலி சரி ஆப்டிகலி ரெண்டுமே பிரசன்ட் இருக்கிறதுனால ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இந்த எதுல சென்டர் ஆஃப் சேம் டைரக்ஷன் என்ன இருக்காது? சென்டர் ஆஃப் சிமெண்ட் முதல்ல இருக்காது. சென்டர் ஆஃப் சிமெண்ட் ஆப்சென்ட். இது பிலோ தி பிளேன், இது என்னது? பிலோ தி பிளேன். இது வழியா கட் பண்ணலாமா? ரெண்டு என்னது? ரிஃப்ளெக்டிங். அந்த மெத்தில் வழியா கட் பண்ண முடியும். பிலோ தி பிளேன் மெத்தில் வழியா கட் பண்ணா ரெண்டு ஹைட்ரஜன் என்னது? ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெண்ட். சோ பிளேன் ஆஃப் சிமெண்ட் பிரசன்ட் இருக்கு ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இங்க அடுத்த கார்பனா எப்பவுமே நல்லா வச்சுக்கோங்க. ஒரு கார்பன் விட்டு இருந்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கார்பன் இருந்தா இப்படி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கும். இங்க மெத்தில் எபோவ் தி பிளேனா இதை வச்சுக்கோங்க. மெத்தில் என்னது? எபோவ் தி பிளேன். இந்த மெத்தில் பிலோ தி பிளேன். இது வழியா கட் பண்ணா வேற வேற. ஏன்னா எபோவ் தி பிளேன்ல ஹைட்ரஜன் இருக்கு, இது எபோவ் தி பிளேன்ல மெத்தில் இருக்கு. இப்போ இது வழியா கட் பண்ண முடியாது. வேற எப்படி கட் பண்ணலாம்? இப்படியா? இல்ல அப்படி கட் பண்ணா மேல ஹைட்ரஜன். இப்படி கட் பண்ணாலும் மேல ஹைட்ரஜன் கீழ மெத்தில். இங்க மேல மெத்தில் கீழ ஹைட்ரஜன் வராது. வேற என்ன பண்ணலாம்? எந்த இப்படி கட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, நான் மூணு விதமா கட் பண்றேன். இது வழியா கட் பண்றேன், வியூ புரியுதா? இது வழியா கட் பண்றேன், இது வேற இது வேற. சரி, இது வழியா கட் பண்ணா வராது. சரி, இது வழியா கட் பண்ணி பார்க்கலாமா? அது வராது. ஏன்னா இது மெத்தில், இங்க ஹைட்ரஜன். இது வழியா கட் பண்ணி பார்த்தா இங்க மெத்தில், இங்க அப்ப எந்த வழியா கட் பண்ணா என்ன இல்ல? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. அப்ப இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆப்சென்ட், சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சென்ட். ஏன்னா இது எபோவ் தி பிளேன், இது பிலோ தி பிளேன். அடுத்த கார்பன் நேர் ஆப்போசிட் கார்பன் இருந்தா தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்த கார்பன் இருந்தா எப்பவுமே என்ன இருக்காது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. சோ சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் ஆப்சென்ட். ஆல்வேஸ் ஆப்டிகலி ரெண்டுமே ஆப்சென்ட்டா இருக்கிறதுனால ஆப்டிகலி. அடுத்து கண்ணை மூடிட்டு எல்லாமே பிளேன் ஆஃப் சிமெட்ரி. எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கா? எல்லாமே இருக்கு. இப்போ மீனிங் என்னன்னா எல்லாமே என்னது? பிளேன்ல கொடுக்கல. எபோவ் தி பிளேனோ பிலோ தி பிளேனோ கொடுக்கல. என்னது கொடுக்கல? எபோவ் தி பிளேனோ பிலோ தி பிளேனோ. 3 மெம்பர் ரிங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே sp3 கார்பன் தான். இது என்னது? இதெல்லாம் ஒரே பிளேன். sp3 கார்பன் தான். ஆனா எல்லாமே என்னது? ஒரே பிளேன் இல்ல. இந்த பிளேன் வழியா கட் பண்ண முடியுமா? ஆனா 3 மெம்பர் ரிங்க வருது. ரெண்டு எப்படி இருக்கும்? ஒன்னு எப்படி இருக்கும்? மேல. கரெக்ட் தானே? அப்ப மீனிங் என்னன்னா இந்த மாதிரி பிளேன்ல கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? பைசெக்டிக் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாதிரி क्वेश्चन. இந்த மாதிரி கேட்டானா ஆல்வேஸ் பைசெக்டிக் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். எல்லாமே என்னது? ஆப்டிகலி ஆப்டிகலி. ஆன்சர் புரியுதா? இது எல்லாமே பிளேன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. எபோவ் தி பிளேன் பிலோ தி பிளேன் மென்ஷன் பண்ணிட்டா தான் எந்த கார்பன்ல எபோவ் தி பிளேன், எந்த கார்பன்ல பிலோ தி பிளேன் செக் பண்ணணும். எல்லாமே என்ன கொடுத்துட்டாங்க? பிளேன்ல கொடுத்துட்டாங்க. எல்லாமே என்ன கொடுத்துட்டாங்க? பிளேன்ல கொடுத்துட்டாங்க. நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளேன்ல கொடுத்தா அப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. சென்டர் ஆஃப் சிமெட்ரி செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு ஹைட்ரஜனா வேற வேற புரியல. சென்டர் அதான் சொல்றேன். இப்போ இங்க இருக்கா? இப்போ என்ன இருக்கு? இந்த கார்பன் எடுத்து வச்சுக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இப்போ வச்சு 1 2 3 கரெக்ட்டா? இப்போ இந்த இடம் சென்டர் பாயிண்ட். இங்க என்ன இருக்கு? ஏவா? இந்த இடத்துல இருக்கு ஏ. கரெக்ட்டா? இது எபோவ் தி பிளேன் பிலோ தி பிளேன் இல்ல. அதான் சொல்றேன்.
இதை நீங்கள் எபோத பிளேனில் வச்சிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பிளேன். அப்போ இதுவும் என்னதான்? அப்போ இந்த எபோத இந்த ஐட்டஸ் இந்த ஏழு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். உங்களுடைய கணிதம் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பிலோ த பிளேன் கிடையாது. நான் சொல்ல புரியுதா? இதை வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா இது எபோத பிளேன். இதை மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா இதெல்லாம் பிலோ த பிளேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இப்படி இந்த பிளேன் இருக்கிறது ரெண்டு என்னது இந்த ஏழு மேலே இருக்கிறாங்க ஐட்டஸ் கீழே இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பிளேன் தான் கொடுத்துருக்காங்க தவிர என்ன கொடுக்கல அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுக்கல. அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருந்தா தான் இது எபோத பிளேன். சார் இது மேலே எபோத பிளேன் இருக்குது, இது கீழே இது இல்லை, இது எல்லாமே பிளேன் எபோத பிளேன் கிடையாது. இப்போ இதை என்ன சொல்கிறோம் நம்ம பிலோ த பிளேன் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இதே வந்து இப்படி இருக்கு எல்லாமே பிளேன் எல்லாமே என்னது அப்போ என்ன இருக்கும் டோட்டல் எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். எல்லாமே ஒரே போர்டில் இருக்கு, இல்லை பண்ண முடியும், போர்டு வழியாக கட் பண்ண முடியும். எல்லாத்துலேயே பிளேன் ஆஃப் சிம்பிள் இருக்கு. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எபோத பிளேனா பிலோ த பிளேனான்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்தாலும் கண்ண மூடி என்ன பண்ணணும் பிளேன் இருக்கு அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பைசெக்டிவ் பிளேன் ஆஃப் சிம்பிள் போட்டு ஆப்டிகலி இன்ஆக்டிவ். பெரும்பாலான கொஸ்டினில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் புரியுதா? இல்லை இந்த மாதிரி கொடுத்து ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும். அவங்க எபோத பிளேனாக கன்சிடர் பண்ணியிருக்காங்களா பிலோ த பிளேனாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனை பொறுத்து தான் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரிங்களா? அதனால் நல்லா கவனிக்க வேண்டியதான இந்த பாயிண்ட் தான் இது கிளியராக. பெரும்பாலான கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இதை பேஸ் பண்ணி வராது. பெரும்பாலான கொஸ்டின் எபோத பிளேன் 1,2 சப்ஸ்டிடியூஷன் 1,3 சப்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரியான சப்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்து தான் இந்த 4 மெம்பரிங் கொடுத்து 4 மெம்பரிங் ரெண்டு இருக்குது. ஒன்று நார்மல் 4 மெம்பரிங் இருக்குது, பக்கார்டு ஷேப் பண்ணுது. பக்கார்டு ஷேப் பண்ணுறது 4 மெம்பரிங்லேயே பக்கார்டு ஷேப் பண்ணுது. அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சார்? அந்த நடுவில் வந்துட்டு மேலே டி ஷேப் இது 5 மெம்பர் 1 2 3 4 அடுத்து இதுதான் பக்கார்டு ஷேப். என்ன ஷேப்? பக்கார்டு ஷேப். இந்த சப்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பக்கார்டு ஷேப் எதுக்காக அப்படின்னா ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் அட்டாக் பேஸ் பண்ணி வரும்போது தான் பக்கார்டு ஷேப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் சீரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது பக்கார்டு ஷேப் 1 2 3 4 கார்பன் இருக்குது. இந்த ஷேப் தான் இருக்குது பக்கார்டு ஷேப். இந்த ஷேப் எதுக்காகனா நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் இப்போ சோடியம் போரோஹைட்ரேட் போடுறோம், லித்தியம் ஐட்டம் அலுமினியம் நைட்ரேட் போடுறோம், எங்கே அட்டாக் பண்ணும் எபோத பிளேனா பிலோ த பிளேனா அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த மாதிரியான சீரிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேனாக சிஸ்டத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம். அதில் அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை வச்சு தான் போடணும். அவங்க எபோத பிளேனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா பிலோ த பிளேனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்க நார்மலாகவே பிளேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத என்ன சொல்லணும், நம்ம அதை ஆன்சரை வச்சு கொஸ்டின் வரும் சரியா? பெரும்பாலான கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 1,2 சப்ஸ்டிடியூஷன் 1,3 சப்ஸ்டிடியூஷன் சரிங்களா? அதில் எபோத பிளேன் பிலோ த பிளேன் இந்த சப்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி நீங்கள் 4 மெம்பரிங்கே இப்படி கன்சிடர் பண்ணிங்க. ஆன்சர் புரியுதா? 3 மெம்பரிங்கிறத இப்படி கன்சிடர் பண்ணிங்க. இதை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா?